முரண்பட்ட வாழ்க்கை துணை யாருக்கு? அதாவது முரண்பாடான வாழ்க்கை துணை, நமக்கு எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட்டா பேசக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு வரும்? ஏழுல பொதுவா பாவ கிரகங்கள் அமரும் போது இந்த விதியை கொடுத்தோம். மெயினா சனி செவ்வாய். ஏழுல சனி இருக்கும் போது என்ன, உங்களுக்கு மேட்ச் இல்லாத ஒரு வயது மூத்த ஒரு ஆளையோ இல்ல வயது கொஞ்சம் தோற்றம் வயது முதிர்ந்த தோற்றத்தை கூடிய ஒரு நபரையோ உங்களுக்கு இணைச்சு வைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கவே செஞ்சோம். சற்று உங்களுக்கு வித்தியாசமான குணாதிசயங்களா இருப்பார். உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் இல்லையா? இப்போ உங்களுக்கு எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய இடத்துல போய் பாவ கிரகங்கள் சனி உட்காரும் போது இயற்கைக்கு மாறுபட்ட குணத்தை கொடுத்துருவாரு இந்த வாழ்க்கை துணைக்கு. அதே மாதிரி பாருங்க, செவ்வாயை கொண்டு போய் அங்க போய் உட்கார்றாரு. செவ்வாய் போய் உட்கார்றாருன்னா என்ன ஆகும்? முரட்டுத்தனமான கோபதாபமுடைய சென்சிட்டிவ் பர்சனா ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கவே செஞ்சோம் ஏழுல இருக்க செவ்வாய். அதே மாதிரி ராகு இருந்தாலும் அப்படித்தான். ஏழுல ராகு இருக்கிறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயத்தோட இருக்கிறது. போதுங்கிற எண்ணமே வரவே வராது. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அந்த ஏழுல ராகு இருக்கிறவங்கள சுத்தமா அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாதுங்கிற அளவுல இருக்கும். திருப்தினோட இதுல தாம்பத்தியம்னு எடுத்துடக்கூடாது. பொதுவாகவே எந்த குணாதிசயங்களையுமே அவங்களை திருப்திப்படுத்த முடியாது. போதுங்கிற எண்ணமே வரவே வராது. எதுலையுமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் மைண்டே இருக்காது. ஏழுல கேது இருக்கிறது முற்றிலும் துறவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. துறவியாகக்கூடிய மாதிரி ஒரு மாதிரி சன்னியாசம், எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு சுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கவே செஞ்சிடும். ஆன்மீக நாட்டத்தை அதிகமா வழங்கிடுவார். இது பொதுவா பாவகிரகங்களோட அந்த 7ஆம் இடத்தை அந்த களத்திர பாவத்துல பாவகிரகங்கள் உட்காரும்போது சற்று மாறுபட்ட குணாதிசயங்களை கொடுக்கவே செய்யும். ஏழுல சூரியன் இருந்தா என்ன ஆகும்? எதுக்கு எடுத்தாலும் அதிகாரம், எதுக்கும் இறங்கி போகாத தன்மை, தனக்குத்தான் எல்லாமே தெரியும், தனக்கு கீழே எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மேலோங்கி கொடுக்கவே செஞ்சிருவார். தனிச்சு போய் ஏழுல சூரியன் உட்கார்றது எப்பயுமே நல்லதே இல்லை. சரிங்களா? சோ ஏழுல அது மாதிரி இருள் சந்திரன் போய் உட்கார்றாரா, சுத்த ஒரு குழப்பவாதியாவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலையில ஒண்ணு பேசுவாங்க, சாயந்தரம் ஒண்ணு மாத்தி பேசிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கவே செஞ்சோம். சோ ஏழுல பாவ கிரகங்கள் இல்லாம அந்த ஏழுல எந்த கிரகமே இல்லாம இருக்கிறது தான் உத்தமம்.